friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு கிருத்திக் வீடியோஸ் எந்தெந்த வீடியோஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணீங்க அந்த அதே சேம் வீடியோவை நீங்க ஷேர் பண்ணா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 வீடியோஸ் மெயினான 4 வீடியோஸ் வந்து நான் YouTubeல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து அப்படியே சேம் அதே வீடியோ தான் வந்து நான் அவங்களுக்கும் சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க என்ன அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க அப்படினு நான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பேர் அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லிருந்தீங்க. இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு அனுப்பின வீடியோஸ். அது வந்து நான் அவங்களுக்குலாம் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா அந்த லிங்க் வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணிடுவேன் கமெண்ட்ல. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் இன்னமும் கேட்டுட்டு இருக்கறனால சரி எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பேசியே நான் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் இல்லாமல் குட்டி வீடியோ ஒரு குட்டி டாபிக்கோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ஒரு பொருளை தூசு தட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிருத்திக் வீடியோஸ் ரொம்ப நாள் கழித்து நானே இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். இது வந்து மொபைல் ஃபோனில் எடுத்தது, கேமராவில் எடுத்தது, அப்புறம் ஒரிஜினலாக எடுத்தது, அப்புறம் எடிட் பண்ணது அப்படின்னு நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் எல்லாமே லேப்பில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நான் வீடியோஸ் வந்து கேமராவில் எடுத்தேனா ஃபோனில் எடுத்தேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரெண்டுலேயுமே எடுத்தேன். அதுவும் அந்த 197 கண்ட்ரி ஃப்ளாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற அந்த வீடியோ வந்து ஒரு பெரிய ஹாலில் நாங்கள் எடுத்தோம். அப்போ வந்து கேமராலேயே நாங்கள் எடுத்தோம். கேமராவில் எடுத்தால் கிளாரிட்டி நல்லாயிருக்கும், அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேமராவில் எடுத்தோம். நல்ல வேலை ஃபோன்லேயே எடுத்திருந்தேன். அவர் வந்து கேமராவில் எடுத்தார், நான் வந்து ஃபோனில் எடுத்தேன். 2 பேர் அட் அ டைமில் எடுத்தோம். ஏன்னா கிருத்திக்கு வந்து ஒரு தடவை சொல்கிறதே பெரிய விஷயம், இன்னொரு தடவைலாம் நம்ம சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஸ்டார்டிங்லேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அட் அ டைமில் எடுத்தோம். அப்போ அவர் வந்து ஒரு ½ அன் ஹவர் வீடியோ வந்துச்சு. அது கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தோம், ஸ்டாப்பே பண்ணாமல். ரியலாக இருக்கணும், அவங்களுக்கு எடிட் பண்ண மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எடிட் பண்ணல, அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஃபைனல் வரைக்கும் அவன் எப்படி சொன்னானோ ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு. அதை அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி அவங்களுக்கு அப்படியே அனுப்பினோம். அப்போ வந்து கேமராவில் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கும்போது ஒரு ½ வீடியோவுக்கு மேலே கண்டினியூஸாக ½ அன் ஹவர் நாங்கள் எடுத்தனால என்னாச்சு, ½ வீடியோவுக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடியோவே டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. அந்த வாய்ஸும் வீடியோவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. வாய்ஸ் ஒரு பக்கம் இருந்தது, அப்புறம் வீடியோ வந்து வேறு பக்கம். அந்த மாதிரி வாய்ஸ்க்கும் வீடியோவுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல வேலை மொபைல் ஃபோனில் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனில் எடுத்தது தான் அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஆனாலும் மொபைல் ஃபோனில் எடுத்ததும் வந்து கிளாரிட்டியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப லாங்காக இருக்குது, எங்களுக்கு ஷார்ட்டாக வேணும், அதுவும் இல்லாமல் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃப்ளாக் வந்து இருக்கணும் சொல்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கேட்டு அவன் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி எங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னொரு டேக் வந்து நாங்கள் எடுத்தோம். இன்னொரு டேக் எடுத்துகிட்டு அவன் அங்கங்கே போய் விளையாடுறது, அப்புறம் பேசுகிறது, அவனை சொல்ல வைக்க நாங்கள் ட்ரை பண்ணுறது, இது எல்லாமே அன்வான்டாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக நான் எடிட் பண்ணி, ஆனால் வந்து அவன் கரெக்டாக தான் சொன்னான் எல்லாமே. அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அவன் அங்கே இங்கேயும் போனது விளாண்டது அதெல்லாம் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக எவ்வளோ ஷார்ட்டாக வர முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் செகண்ட் டைம் சொல்ல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் அதுக்காகவே வேறு பிளேஸில் வச்சு அவனுக்கு பிடிச்சவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கிளாப் பண்ண வச்சு ரொம்ப நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஷூட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணோம். அது ஓகே பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவுமே கேமராவில் மொபைல் ஃபோன் ரெண்டுலேயுமே எடுத்தோம். ஆனால் மொபைல் ஃபோனில் எடுத்தது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுதான் நாங்கள் சென்ட் பண்ணியிருந்தோம். உங்கள் மொபைல் ஃபோனோட கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வீடியோ எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோஸ்லாம் நான் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு சென்ட் பண்ணது. ஐபிஆர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கிருத்திக் கற்றுக்கிட்ட எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு அதோட வீடியோஸ் எல்லாமே சேர்த்து நான் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஆத்திச்சூடி, அப்புறம் செஸ் காயின் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஷேப்ஸு, கார் லோகோஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பேர்ட்ஸ், ஃப்ளவர்ஸ், அப்புறம் 197 கண்ட்ரி ஃப்ளாக் ஐடென்டிஃபை பண்ணது, அப்புறம் அனிமல்ஸ், கலர்ஸ், அப்புறம் ஐடென்டிஃபையிங் 29 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் அதோட கேபிட்டல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணது, அப்புறம் நம்பர்ஸ் 1 to 100 சொன்னது, ரைம்ஸ், அப்புறம் டைமிங் வந்து கிளாக்கில் சொல்கிறது, அப்புறம் 118 பீரியாடிக் எலமெண்ட்ஸ் பீரியாடிக் சார்ட்டில் சொன்னது. இந்த வீடியோ கூட நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆல் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் டேஸ் மந்த்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அப்புறம் நேஷ்னல் ஆந்தம். இந்த வீடியோஸ்லாம் கிருத்திக்கோட 2 to 3 years அப்போ எடுத்தது. இப்போ பார்க்கும்போது அப்படியே குட்டி பாப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஃபேஸும் சரி, அந்த ரியாக்ஷன், அந்த க்யூட்னஸ், அந்த சேட்டை பண்ணுறது, குறும்புத்தனம் எல்லாமே அப்படியே 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. தமிழ்நாடு அம்மா அப்பா எங்கே இருக்கோம்?
வெரி குட். கர்நாடகா. கர்நாடகா. வெரி குட். கேரளா. கரெக்டாக தொட்டு கம்மி. வெரி குட். ஆந்திர பிரதேஷ். கோவிந்தா. இந்த இந்தியன் கேபிட்டல்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுற வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். கிருத்திக் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். ஜவஹர்லால் நேரு, நரேந்திர மோடி, இந்திரா காந்தி, மன்மோகன் சிங், ராஜீவ் காந்தி, சரண் சிங், நரசிம்மராவ், PV நரசிம்மராவ், விஸ்வநாத் பிரதாப் சிங், வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த பக்கம் லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், சந்திரசேகர், HD தேவகவுடா, குல்சாரிலால் நந்தா, இண்டர் குமார் குஜ்ரால். இத்தனை டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர்ஸ் வீடியோ மட்டும் உங்களுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இதில் ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அன்வான்டாக அவன் விளையாடுறது, சாப்பிட்றது இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டி வீடியோவை எடிட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அந்த அவங்களுக்கு சென்ட் பண்ண வீடியோவை நான் இதில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, வெரி குட். ஜாஸ்மின். Very good. Anthurium. Okay. Daffodils. Okay. Gladioli. Okay. Lotus. Okay. Tulips. Okay, very good. Inno vandru Morning glory. Okay, hibiscus. ஒரு இடத்துல நின்று தொடுக்க முடியுமா? Okay, water lily. Okay, tiger lily. henna கரெக்டா. zinnia. Okay, அந்த பக்கம் periwinkle. Okay, peony. buttercup. ஒரே இடத்துல நின்னு முடியும். Okay, marigold. Okay, sunflower. Okay, dahlia. Very good. ஆல்ரெடி வந்து யூடியூப்லேயே நான் 4 வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் அது இல்லாமல் 197 கண்ட்ரி ஃப்ளாக்ஸும் வந்து நான் அவங்களுக்கு சென்ட் பண்ண வீடியோ செகண்ட் டைம் வந்து அவங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்து சென்ட் பண்ண வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா கேமராவில் எடுத்திருப்பேன். அது வந்து அதுவும் இல்லாமல் அவங்க விளையாடாமல் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சிட்டோம் அப்படின்னா எடிட் பண்ணாமல் அவங்களுக்கு டேரெக்டாக அப்படியே சென்ட் பண்ணேன். அது வந்து குட்டி வீடியோங்கிறனால ஜிபியும் ஸ்பேஸும் வந்து கம்மியாக தான் ஆக்கியூபை பண்ணுச்சு. கிளாரிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஷார்ட் டைமில் முடிஞ்சிருச்சு. அவனும் விளையாடாமல் இருந்தனால வந்து அப்படியே நான் எடிட் பண்ணாமல் சென்ட் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணியிருந்த எல்லா வீடியோஸுமே டைமிங் இல்லாமல் எடுத்தது. அதனால் கிருத்திக் விளையாண்டது, நாங்கள் என்கரேஜ் பண்ணது, அதுக்கப்புறம் அன்வான்டாக என்னென்னலாம் வேண்டாமோ டைம் வேஸ்ட் ஆகுமோ ஷார்ட்டாக வீடியோவை சென்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடிட் பண்ணி சென்ட் பண்ணேன். இதுவே நீங்கள் வந்து டைமிங்கோட வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடிட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் அப்படியே ரியலாக எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும். நான் வந்து கிருத்திக் அலாம் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு வந்து டைமிங்கோட வந்து வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் எந்த எடிட்டும் பண்ணல. 170 கார் லோகோஸ் வந்து 3 மினிட்ஸில் கிருத்திக் வந்து கடகடன்னு சொன்னான். அதை வந்து டைமிங்கோட வந்து இன்னொரு ஃபோனில் நான் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அதுவும் வீடியோவில் தெரிகிற மாதிரி நான் எடுத்திருந்தேன். அதை அப்படியே எடிட் பண்ணாமல் அப்படியே அவங்களுக்கு சென்ட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.